அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் இதில் எந்த அரசியலையும் நாங்கள் செய்யலை. செய்ய வேண்டுமென்றால், செய்திருக்க வேண்டுமென்றால், இன்னும் சொல்லப்போனால் பாஜக போல செய்திருக்க வேண்டுமென்றால் பாஜக எப்படி செய்யும்? ஒரு வலிமையற்ற பிரதமர் இருப்பதனால தான் பாதுகாப்பில் அச்சுறுத்தல் இருக்குது, பாதுகாப்பு குறைபாடு இருக்குது, எல்லையில் பாதுகாப்பு இல்லை, நம்முடைய மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இராணுவத்துக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் அவர்களை மோடி எவ்வளவு விமர்சித்தார். அப்போ இன்னைக்கு மன்மோகன் சிங் இல்லை அந்த இடத்துல, மோடி இருக்கிறார். அப்போ மோடியை நோக்கி அந்த கேள்வி வரும்போது அது எப்படி நாட்டுக்கு எதிரானதாக மாறும்? பிஜேபிக்கு எதிரான கேள்வி எப்படி நாட்டுக்கு எதிரானதான கேள்வியாக இருக்க முடியும்? அது பிஜேபிக்கு எதிரான கேள்வி. பிஜேபி அரசு செய்கிற தவறான நடவடிக்கைகளுக்கு எதிரான கேள்விகள் வருது. அதுவும் உங்களுடைய குறைபாட்டிலிருந்து வருது. அப்படி ஒரு சூழல்ல நாட்டுக்கு எதிரானது, இந்தியாவுக்கு எதிரானது, இந்தியாவுக்கு எதிராக பேசுறாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுறாங்கன்னு சொல்லி இவர்கள் சொல்வதன் மூலம் இவங்க தான் நாட்டை கொச்சப்படுத்துறாங்க. அப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசக்கூடிய எதிர்க்கட்சிகளை நீங்க ஒவ்வொரு நாடா அனுப்புனீங்க, அந்த கேள்வி இருக்குல்ல. எதிர்க்கட்சிகள் அரசியலை செய்யலை. எதிர்க்கட்சிகள் நாட்டின் நலன் கருதி, நாட்டு பாதுகாப்பு கருதி, நம்ம நாட்டுக்கு ஆதரவை பெருக்க வேண்டும் என்பதற்காக நாடாக சென்றோம். ஓகே, நாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் போய் அதை சொல்லல. பிஜேபி எங்க போச்சு? பிஜேபி தேர்தல் பிரச்சாரத்தை நோக்கி போச்சு. அவர் பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கறதுக்கு பதிலாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டார், நேரம் பீகாருக்கு போயிட்டார். அங்க போய் இந்த சிந்தூர் நடவடிக்கை பற்றியும் பாகிஸ்தான் நம் மீது நடத்திய தாக்குதலை பற்றியும் அங்க போய் பேசிக்கிட்டு இருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்திற்கு தான் இதை பயன்படுத்துகிறார்களே தவிர நாங்க தேர்தல் பரப்புரைக்கு போகல. நாங்க ஒவ்வொரு நாடா போய் நம்ம நாட்டின் நிலைமை என்னன்னு சொன்னோம். சரி, உங்க வெளியுறவு கொள்கை சரியா இருந்தா இதை கண்டித்து எல்லா நாடுகளும் அறிக்கை விட்டுருக்கணும்ல. நம்ம பக்கம் தான் 190 நாடுகள் நின்றது அப்படிங்கிறாரு. பாகிஸ்தான் செய்தது தவறு. 3 நாடு தான் ஆதரிச்சு. பாகிஸ்தான் செய்வது பயங்கரவாதம், இந்தியாவில் பாகிஸ்தான் செய்வது அத்துமீறல் நடவடிக்கை, பயங்கரவாத தாக்குதல்னு எந்த நாடு சொல்லுச்சு? ஒரு 10 நாடு சொல்லுங்க. இந்தியாவின் பக்கம் வெளிப்படையா நின்ன நாடுகள் எத்தனை? இவருடைய ஃப்ரெண்டு தானே ட்ரம்ப் நின்னாரா? அவர் 26 முறை பேசியிருக்காருங்க. நீங்க 2வது முறை பேசும்போதே, முதல் முறை பேசும்போதே சரியான பதிலடியை கொடுத்திருந்தா 3வது முறை பேசியிருப்பாரா? ஆனா 26 முறை பேச வச்சிருக்கீங்க அவரை. இன்னைக்கு 4 மாசமா கேட்டதுக்கு அப்புறம் நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லியிருக்கீங்க. அதுவும் ஒரு உருப்படியான பதிலா?